ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். டைம் என்ன தெரியுமா? இப்போ 3:30 மணிக்கு எழுந்துச்சிட்டேன். பாருங்கள், பால் வச்சுட்டேன்னா இட்லிக்கு மாவு கலந்து வச்சாச்சு. இட்லி ஊற்றணும். குக்கரில் பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இது குழம்புக்கு, குருமா குழம்புக்கு. தேங்காவை கட் பண்ணி போட்டேன். பொட்டுக்கடலை, சோம்பு, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கரன்னு அரைச்சி டம்மன்னு குழம்பு தாளித்து கடன்னு வண்டியில் ஏறி குடுன்னு ஓட்டணும் வண்டியை. எங்கே போகிறோன்னா, நாங்கள் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளைக்கு போகிறோம். குருமா குழம்பு தாளிச்சு இல்லைம்மா. வாங்க, குக்கரை வச்சுட்டேன். எண்ணெய் விட்டுக்கலாம்ல. எண்ணெய் விட்டு சோம்பு பையனை அதில் கொட்டிட்டு இவன் பொரிஞ்சதும் இதை கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், கொட்டிட்டேன். நான் வெங்காயத்தை கொட்டினதும் இவளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இவளையும் போட்டு 2 வதக்கு நல்லா ஒழிய வதக்கணும். இவன் தலையில் 2 ஸ்பூன் இவனை கொட்டினோம்னா நல்லா வதங்குவான். நல்லா ரெட் கலரில் தலை 2 பேர் நறுக்கி இதில் போட்டேன். தக்காளியை நல்லா வதங்குவா. குழஞ்சதும் வேக வச்சு பட்டாணி உருளைக்கிழங்கு இதில் போடணும். அரைச்சி வச்சு மசாலாவை தூக்கி தலை மேலே கொட்டணும். வதக்கி வச்ச இவங்க மேலே அரைச்சி வச்ச இவங்களை அது தலை மேலே கொட்டணும். இவங்க 2ஐயும் இதில் கொட்டணும். தலை மேலே மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடி கொட்டிட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதும் சுண்டலை தூக்கி இதில் கொட்டிட்டு உருளைக்கிழங்கு நசுக்கி போடணும். குருமாக்கு ஊருக்கு போகிறதுனால நானும் செஞ்சு எடுத்துக்கிட்டு என் மருமகளுக்கு ஆஃபீஸ் கிளம்புவா, அவளுக்கும் வச்சுட்டு போகிறேன். தூங்கிட்டு இருக்காங்க பையனும் மருமகளும். குழம்பு கூட்டி விட்டுமா. வேக வச்சு பட்டாணி இவளையும் கொட்டிட்டேன். இதில் உருளைக்கிழங்கு உரிச்சு போட்டுடலாம். சாரி பாஸ், இவனுங்க 2 பேரையும் போட மறந்துட்டேன். சின்ன தம்பி, பெரிய தம்பி. இஞ்சி பூண்டை போட மறந்துட்டேன். இல்லை போட்டுட்டோமா. இந்த குண்டு பையனை உரிச்சு வச்சுருக்கேன். நல்லா வெந்துட்டுருக்கான் பாருங்க. இவனை நசுக்கு போடணும். குழம்பு தலைப்பலான்னு கொதிக்குதா? நல்லா கொதிக்கிட்டோம். மிளகாய்